இந்த வீடியோவில் எப்படி டிடெக்டிவ் டைப் குரூப் கிரியேட் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுறது, ஆன்லைனில் ஆக்ஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ரோல் வந்து யூசர்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜுங்க, ட்ரெஷரோட ஹோம் பேஜ். இதில் வந்து நம்ம குரூப் கிரியேட் ஆன குரூப்பும் ஆக்ஷன் குரூப்பும் ரெடியாக இருக்கிறது காமிக்குங்க. நீங்கள் ஸ்டார்ட் அ குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய குரூப் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற வேண்டியது வரும். உங்கள் குரூப் நேமு, எவ்வளோ குரூப் அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த குரூப்புக்கு வந்து 2 lakhs போடுறேங்க. அதில் வந்து 20 மெம்பர்ஸ். இதில் வந்து டிடெக்டிவ் டைப் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டிவிடெண்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம். எவ்ரி மந்த் 10,000 கமிஷனுங்க. அதனால் வந்து நம்ம எவ்ரி ஆக்ஷன் போட்டு நெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறோங்க. ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சி மந்த்லியா வீக்லியான்னு சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆக்ஷன் ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளேஸ் இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறோமா இல்லை வந்து ஆஃப்லைனில் பண்ணுறோமாங்கிறதுங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணணும். இப்போ 20 சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நியூனா புதுசாக உங்கள் கம்பெனிக்கே அவங்க புது சப்ஸ்கிரைபர், கம்பெனி சப்ஸ்கிரைபர்னால் ஏற்கனவே இருக்கிறவங்க. நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பாப்பப் ஓப்பன் ஆகும். அவங்க இமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க பேரும் அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் போயிடும். அந்த இன்விடேஷன்லேயே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிருங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக போடணும். அப்போ தான் அந்த மெசேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டும் போகுங்க. இப்போ இன்விடேஷன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அவங்களுக்கு யூசர் ஐடி மொபைல் பாஸ்வேர்டும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் 19 பேர் ஆட் பண்ணணும். 20 பேரில் 19 பேர் ஆட் பண்ணேன்னா ஒருத்தர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுடைய கம்பெனி சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்தீங்கன்னா அந்த கம்பெனி சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணிங்கனாவே போதுங்க. ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய இப்போ 300-400 கஸ்டமர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் லிஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்கள நேமை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஒரு 20 பேர் இருக்கங்காட்டி நான் ஆட் பண்ணுறேங்க. ஆட் சப்ஸ்கிரைபர்னு போட்டிங்கனாவே அவங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போனீங்கன்னா உங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குரூப் டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் அக்கௌண்ட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஏன்னா எந்த ஆப்ஷனுமே க்ரியேட் பண்ணல. இப்போ நம்ம ஆக்ஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு ட்ரெஷர் ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குரூப் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். உங்களுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு இருக்குது. உங்களுடைய டியூஸ் எல்லாமே 0வாக இருக்குது. ஏன்னா எந்த குரூப்புமே நம்ம க்ரியேட் பண்ணல. இப்போ கோ டு ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஒன்றும் அதை ஓப்பன் ஆக்ஷன் கொடுத்துட்டு அதை டேட்டை சூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஆக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து இது வந்து மொபைல் ஆப், உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த மொபைல் ஆப் கொடுத்துருவோம். அவங்க அந்த அவங்க பிட்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய போர்ட்டலுக்கு வந்து இங்கே தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 15,000 சப்மிட் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி அவங்களும் பண்ணிக்கலாம், நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் போட்டது வந்து 20,000 நீங்கள் போடுறீங்க உங்கள் போர்ட்டல்லேருந்து. ஏன்னா உங்களுக்கு சில பேர் ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் வேறு யார் வேணாலும் அவர் வந்து மறுபடியும் வந்து ஒரு 20,000 25,000 போட்டிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து டாப்பு பிட்டு. ஓகே, யாருமே க்ளோசிங் டைமில் க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து யார் வின்னரு, அதே மாதிரி அந்த உங்களோட 20 சப்ஸ்கிரைபருக்கு மொபைலில் மெசேஜ் இந்த மாதிரி போயிடும் யார் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த குரூப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு சீட் படிச்சிருக்காங்க, கூறியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டு, அதோட டிடக்டிவ் அமௌண்ட் அந்த ப்ராஃபிட் போக மிச்சிருக்கிற அமௌண்ட் வந்து டியூ. ஃபார் எக்ஸாம்பிள் 750 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்குங்க. டியூ வந்து 9,290 கட்டணுங்க. இந்த யுவர் டியூங்கிறது வந்து நீங்கள் வந்து சீட்டை எடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். கஸ்டமர் டியூங்கிறது வந்து அவங்க கஸ்டமர்ஸ் மொத்தமாக அவங்க கட்ட வேண்டிய டியூ. அந்த டியூ எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிட்ருக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பணம் கலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னா இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பில் கஸ்டமருக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய ஏதாவது இந்த மாதத்துக்கான டியூ வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிட்ருக்கும். அவர் கட்ட வேண்டிய டியூ வந்து உங்களுக்கு வந்து அவருக்கே தெரிஞ்சிட்ருக்கும் மொபைல் ஆப்பில். உங்கள் சப்ஸ்கிரைபர் சீட்டு தவணையை பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிசீவபிள்ஸில் போயிட்டு அவங்க பேரை சர்ச் பண்ணி அவங்க கொடுக்குற பணத்தை நீங்கள் வந்து பே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவர் பணத்தை கட்டினதுக்கப்புறம் ஆன்லைனாக கேஷான பே பண்ணிட்டு
பெய்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெய்டுன்னு சொல்லி பண்ணிங்கன்னா உங்களுடைய இதில் வந்து அப்டேட் ஆகிக்கும். இவர் வந்து இந்த பணத்தை வந்து நமக்கு கட்டிட்டாரு அப்படின்னு வந்து உங்களுடைய இதில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அப்போ அவருக்கும் அவரோட ஆப்பில் வந்து இந்த மாதம் வந்து சக்ஸஸ், இப்போ அதுங்க அந்த டியூ வந்து 0 ஆயிடுச்சு, அந்த பேமெண்ட் ஸ்டேட் வந்து சக்ஸஸ்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் சீட்டை வந்து பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பேயபிள்ஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கொடுத்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் பெய்டு அப்படின்னு சொல்லி அந்த இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்ததா அந்த ஆப்பில் வந்து இந்த மாதத்துக்கு நீங்கள் சீட்டு பணத்தை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து அப்டேட் ஆகிரும். நம்மளுக்கும் தெரியுங்க எவ்வளோ வந்து சீட்டு அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இது போக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. எம்ப்ளாயி ஆட் பண்ணுறது, டேஷ்போர்டில் டீட்டெயில்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க எனக்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.